சகோதர சகோதரிகளுக்கு முதல் வணக்கம். நான் லேட்டாக வரல. நான் 8:30 மணிக்கு தான் வரலாமா வீட்டுக்கு போயிடலாமான்னு கேட்டேன். மரியாதைக்குரிய எஸ்வி சேகர் சார்லாம் நாங்கள் பார்த்து தான் ஒரு கவுண்டர் அப்படின்னு சொல்கிறோமே, ஒரு வசனத்தை வந்து ஸ்பாட்டில் டெவலப் பண்ணுற சென்றப்பெல்லாம் சார்ட்டை இப்போ தான் கற்றுருக்குறோம். நேர்மைனா என்னன்றதை தேடப்பன் சார்ட்டை கற்றுருக்குறோம். உழைப்பு அப்படின்னா ஆர் கண்ணன்ட்ட கற்றுருக்குறோம். இப்படி ஒவ்வொருத்தரை பார்த்து கற்றுக்கிறது தான். நான் மேடைக்கு லேட்டாக வரவில்லை. திரும்ப சொல்கிறேன், கண்டென்ட் வந்து அழகாக தேனப்பன் சார் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதுவே போதும்னு நினைக்கிறேன். நான் ஆமாம். ஸோ இங்கே வந்த நிகழ்வு என்பது தமிழ் மொழி. இந்த மொழி என்பது எந்த இடத்துல வச்சு கொஞ்ச நாளுமே நம்ம அந்த அவர்களை வரவேற்கணும். அந்த வகையில் சார் சொன்னது போல் இந்த செலவை நாங்கள் மலேசியாவில் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் 20 நடிகர்கள் கூட அங்கே போயிருக்காங்க. இருந்தாலும் கூட அந்த மொழி பிறந்த இடத்தில் இந்த சந்தர்ப்பத்தை கலையை வந்து கொண்டு வரணுன்றதுக்காக மேக்கனா நடிச்சிருக்காங்க. அந்த வகையில் மேக்கனா உள்ளிட்ட மீனாட்சி உள்ளிட்ட முப்பெரும் தேவியர்களுக்கு முதல் வணக்கம். லக்கி, ஸோ அவர் தான் லக்கியா, அவர் பேர் தான் டைட்டில். ஓகே, ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கார் தலைப்பில் என் பேரை வை அப்படின்னு. ஒரு 13நாவே பேய், 13/13னா பேய்கள் நடமாடும் இது. ஆமாம், அந்த மக்கள் நீதி மையத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனார் அன்பு சகோதரர் மகேந்திரன். அவர் அந்த மகேந்திரன் மாதிரியா இருக்கார்ல அவர், கரெக்டா? ஏதாவது சொல்லணுன்றதுக்கா யோசித்தேன். பழகாதவர்களை பற்றி எப்படி பேச முடியும்? பார்த்தேன் பாடல், ஒரு ஃபேண்டசி. ஒரு பெண் வந்து எழுதுகோலை எடுத்து வெள்ளை பேப்பரை நிரப்புவது என்பதே அது பெண் உரிமை. ஸோ அந்த பெண் அடிக்கடி சொல்லுவோம், ஒரு கற்பனை என்பது நமது ஆன்மா என்பது நமது ஆன்மாவோடு பேசுவது. நமது ஆன்மாவோடு பேசுகிறது, சிந்தனையாக வடிவம், சிந்தனை கருத்தாகிறது. கருத்து தான் உதடு வழியாக பேசுகிற பொழுது பேச்சு, எழுத்து வடிவத்தில் பேசுகிற பொழுது எழுத்து, அந்த கலை வடிவத்தில் பயிலுகிற பொழுது படைப்பு. ஒரு பெண் ஒரு படைப்பை கொடுத்துருக்கிறார்கள். நேற்று டிசைன் பார்க்குற பொழுது மியூசிக் நீங்கள் தானப்பா, இல்லை பெரிய விஷயம். முதல்ல எழுதுறேன்னு சொல்கிறதே தைரியம் வேணும் இல்லையா? ஸோ அந்த வகையில் பெண்கள் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருங்க. உழைப்பு முழுக்க கொட்டி கிடக்கு. நிச்சயமாக நீங்கள் என்ன நினச்சி எடுத்தீர்களோ அந்த உயரத்தை தொடுவீர்கள். எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் அவர்களை தான் மேடைக்கு கூப்பிட போகிறோம். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு கொடுப்பாரு, யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய படங்கள் கொடுத்துருக்காரு. அதனாலேயும் என்னமோ இவர் இன்னும் யங்காகவே இருக்கார். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் கண்ணன் சார் ஆன் டு த ஸ்டேஜ். வருகை தந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஊடக அனைவருக்கும் வணக்கம். மேக்னா அவங்க வந்து ஃபோன்லேயே தான் பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்கள மீட் பண்ணதே இல்லை, ஃபஸ்ட் டைமாக மீட் பண்ணுறேன். ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு கேர்ள். ஒரு படம் பண்ணுறேன், டைரக்ட் பண்ணுறேன், ப்ரொடியூஸ் பண்ணுறேன், கேட்கும்போதே தோசைக்கல் மேலே நிற்கிற மாதிரி நிற்கும். ஏன்னா நாங்களாம் 9 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், டைரக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு படமும் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே அதோட வேதனை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். பட் ஆனால் நாங்கள் அதை ரசித்து பண்ணுறோம், பிடிச்சி தான் பண்ணுறோம். ஸோ இவங்க வந்து ஒரு கேர்ள் வந்து ஒரு படம் பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, டைரக்ட் பண்ணுறாங்க, கதை எழுதுகிறாங்க, ஆக்ட் பண்ணுறது பெரிய விஷயம். சாங்ஸு ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது, குவாலிட்டின்னா அவ்வளோ அழகாக இருந்தது. விவேக் சார் வந்து ஒரு வெள்ளைப்பூக்கள்னு ஒரு படம் பண்ணார், ஃபாரின்லேயே எடுத்தார். அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்தது. நிச்சயமாக இந்த படம் வந்து ஏதோ ஒரு சிங்கப்பூரில் மட்டும் ரிலீஸ் ஆகிற படம் இல்லை, இங்கே தமிழ்நாட்டிலையும் ரிலீஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் இங்கே இருக்குது. நிச்சயமாக இந்த படம் வந்து வெற்றி அடையும். நீங்கள் உங்களை மாதிரி நிறைய பேர் இங்கே வரணும், அங்கேருந்து இங்கே வந்து நிறைய படங்கள் பண்ணணும். எஸ்வி சார் சொன்ன மாதிரி அத்தனை பேருக்கும் நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. வாழ்த்துக்கள். இந்த என்டையர் டீம் அத்தனை பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக் அந்த ஹீரோயினில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க் நல்லா இருந்தது, சாங்ஸ் நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள்.